வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கோபியோட அம்மா, அப்பா, எழில் 3 பேர் இப்போ ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு ஆள் ஒருத்தர் இருப்பாங்க வராரு. நாங்க யாருமே ஃபுட் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல சார், இந்த வீட்டு அட்ரஸ் தான் போட்டிருந்துச்சு, கோபிநாத்ன்றவர் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு வந்தவர் சொல்றாரு. கோபிநாத்னு யாருமே இந்த வீட்லயே கிடையாது அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. இல்லையே சார், இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வீட்ல இருக்கிற ஆள் நான் சொல்றேன், கோபின்னு ஒரு ஆள் இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. டெலிவரி பண்ண வந்தவர் இப்போ கோபிக்கு கால் பண்றாரு. சார், அட்ரஸ் எதுவும் மாத்தி கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்த அட்ரஸ்லாம் சார் நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க கோபின்னு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இப்போ மேல இருந்து இறங்கி வராரு. நான் தான் கோபி, நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டெலிவரி பண்ண வந்தவர் சொல்றாரு, ஆனா இந்த வீட்ல இருக்கிற பெரியவர் தான் சார், கோபின்னு ஒருத்தர் இங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னோட அப்பா தான், ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் ஐடி ப்ரூஃப் ஏதாவது காமிக்கட்டுமா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு அந்த வந்தவர் போயிடுறாரு. கோபி அவரோட அப்பாட்ட கேட்கிறாரு, இந்த வீட்ல கோபின்னு ஒரு ஆள் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்கிறாரு. கோபி ஒரு ஆளே இல்லைன்னு கூட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. கோபி போறப்ப நக்கலா பாட்டு பாடுறாரு. அடுத்ததா செலியன், ஜெனி 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஜெனி செலியன்ட்ட கேக்குறாங்க, என்ன செலியா என்ன அவசரமா மாடிக்கு வர சொல்லிட்டு இப்படி பாத்துட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா? இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு செலியன். காத்துல மரத்தோட ஒரு லீஃப் கூட ஆடல, உனக்கு வெதர் நல்லா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. நீ என் பக்கத்துல இருக்கிறல்ல, அதனாலதான் வெதர் நல்லா இருக்குமோ அப்படின்னு செலியன் சொல்றாரு. ஜெனி சொல்றாங்க, நம்ம லவ் பண்ற காலத்துலதான் இவ்வளவு ரொமான்ஸா பேசுவ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற அப்படின்னு சொல்றாங்க. பேசுறதுக்கு நீ ஏன் கூட இருக்கணும், நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கூட தானே நின்று பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். 3 மாசம் தான், அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாப்பாவை நான் கையிலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். அவங்க 2 பேரும் அப்படி நின்று பேசிட்டு இருக்கிறப்ப கோபி போன் பேசிட்டு மாடிக்கு வராரு. ஜெனிட்ட, நீ செக்அப்க்குலாம் போறியாமா, உனக்கு டெலிவரி டேட் எப்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. ஜெனி பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. செலியன்ட்ட, என்ன ஜெனி எந்த பதிலுமே சொல்லாம போறா, நீ சொல்லுடா எப்ப டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு கோபி. அடுத்தவங்களை பத்திலாம் இப்படி அக்கறையாலாம் நீங்க பேசுவீங்களா? அப்படி அக்கறை இருந்தா நீங்க இப்படி நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கோபப்பட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில இப்ப பாக்கியாவும் எழிலும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் மெதுவா போமா, நான் உன் கூட பேசிட்டே வரலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு எழில். வாக்கிங் வந்தோம்னா ஒழுங்கா வாக்கிங் தான் பண்ணணும், பேசிட்டுலாம் இருக்க கூடாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னோட ஸ்பீடுக்கு உன்னால வர முடியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ நல்லா இருக்கேலம்மா அப்படின்னு கேக்குறாரு எழில். பாருடா, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குமா, உனக்கு எந்த கவலையும் இல்லையாமா அப்படின்னு கேக்குறாரு எழில். பாக்கியா சொல்றாங்க, நான் வீட்டு வேலை பண்ணணும், கேன்டீன் போனா அங்கேயும் வேலை இருக்கு, அது போக நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வேற போறேன், அடுத்த வாரத்துல ஒரு கல்யாண ஆர்டர் வேற வரப்போகுது, அதுக்கு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில எனக்கு கவலைப்படுறதுக்குலாம் நேரமே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட இருந்துதாமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் பண்றதுன்றத கத்துக்கணுமா அப்படின்னு சொல்றாரு எழில். இந்த டைம்ல கோபியுமே அங்க வாக்கிங் வராரு. பாக்கியாவை பார்த்து முறைச்சிட்டு போறாரு. இந்தாலும் எதுக்குமா வந்து நம்மள முறைச்சிட்டு போறாரு அப்படின்னு எழில் கேக்குறாரு. ரோட்ல யார் யாரோ போறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம எதுக்குடா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் வாக்கிங் மட்டும் கரெக்டா வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு எழில். அவருக்கு பிபி இருக்குடா, வாக்கிங் வரலன்னா பிபி அதிகமாயிரும், அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க பாக்கியா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கோபி இப்ப அவங்க வராரு. இவங்க எல்லாரும் காஃபி டெய்லி குடிப்பாங்களா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே குடிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அதே வாசனை கமகமன்னு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. செல்வி அக்கா, எனக்கு காஃபி எங்கக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு நான் காஃபி போட மறந்துட்டேன்டி, இந்த அமிர்தாவோட காஃபி நீ குடி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்போ அதை எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள போக போறாங்க. அந்த டைம்ல கோபியுமே உள்ள வராரு. காஃபியை பார்த்த உடனே அவர் அறியாமலே அந்த காஃபியை கையில எடுத்துடுறாரு. அதை குடிக்க போறதுக்கு முன்னாடி பாக்கியாவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லாமே புரியுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா ராதிகா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காஃபிக்கு உன்னோட புருஷன் அசிங்கப்பட்டு போய் வந்து நிக்கிறா, நீ என்னடானா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. தூங்கு தூங்கு, நீயாவது நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. கோவில்ல பெருமாள் படுத்து தூங்குவாரே அதே மாதிரில தூங்கிட்டு இருக்கிறா, தூங்கும் போது கூட கொஞ்சம் கூட மேக்கப் கலையவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. நீ முழிச்சேனா அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவ, அதுக்கு நீ தூங்குறதே பெட்டர், நான் நிம்மதியா புலம்பிட்டாவது இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. காஃபிக்கு பதிலா தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமை. பாக்கியா வீட்டுல தண்ணி கூட டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.